வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கீரை எடுக்க போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. போமா போயிட்டு அப்படி இப்படி சுற்றி பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை எடுக்க போகிறேன். அது வந்து அந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடந்துச்சு. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் நான் இப்படி சாயந்தரத்தில் எப்போவுமே நாய் தரப்போம் நாங்கள். அதனால் ஒரு 4:30 மணி இருக்கும். நான், என்னோடய ஹஸ்பண்ட், மல்லா 3 பேரும் போயிட்டு இருந்தோம். இப்படி தான் போகிறோம். இந்த வழியாக போயிட்டு ஷேனும் சாக்கியும் திறந்து விட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து முன்னாடி நான் வந்து மத்தியானம் ஒரு 3:30 மணிக்கு ஒரு பாம்பு ஒன்று பார்த்தேன். அந்த இது கூட்டுக்கு மேலே. அப்போ சொன்னேன், பாம்பு ஒன்று இருந்துச்சு, பார்க்கணும் ஜாக்கிரதையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இங்கே கோழி கூடாக்குள்ளே இப்படி எட்டி பார்த்துட்ருக்குறேன். எப்படி முட்டை போட்டுருக்குது, எங்கே பாருங்கள், முட்டை போட்டிருக்குது. கிட்ட காட்டு மாட. இப்போ தான் அந்த கருப்பு கோழி போட்டுட்டு ஓடுது. இப்படி தான் வந்து இந்த கோழி கூடாப்புக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதான்னு இப்படி குனிஞ்சு இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கூரை மேலே சரசரன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. டக்குன்னு எதுக்கும் பார்க்கலாம் இப்படி பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு பாம்பு, அதுவும் நல்ல பாம்பு. நான் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அது ஒரு வேளை என் முதுகில் விழுந்திருக்கலாம், இல்லை தலை இந்த பக்கம் இருந்திருந்தா என்னை கடிச்சிருக்கலாம். தலை அந்த பக்கம். நான் வந்து பயத்தில் எனக்கு காலே வரல. இப்படி ஓடுறேன். இதை நோக்கி நான் ஓடணும். நேராக என்னால் ஓட முடியல. அந்த பாம்பை பார்த்த பயத்தில் இப்படி ஓடுறேன். சைடு ஓடி போய் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு குச்சி வச்சுட்டு வந்து இப்படி தட்டுனா படம் எடுக்குது. அம்மா பயந்துட்டு ஓடிட்டேன். அதுலேருந்து ஒரு மாதிரி நடுக்கமாகவே இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து எப்போவுமே அந்த முட்டை போடுற இடத்துல இந்த பாம்பு வரும். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. சுதர்ஷன் கையில் என்னது வச்சு சுதர்ஷன் வந்திருக்கிறான். அவனுக்கு அன்னைக்கு நம்மலாம் சொன்னோம்ல, ஒரு இன்டர்வியூக்கு போனால் நல்லபடியாக அதில் வந்து பாஸ் பண்ணிட்டான், செலக்ட் ஆகிட்டான். இப்போ வந்து என்னைக்கு ஜாயின் பண்ணணுன்னு சொல்லி டேட் சொல்லுவாங்க. வேலைக்கு போகிறான் புதுசாக. இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்தான். இப்போது நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்கு. என்ன சுதர்ஷன்? வாங்க, நம்ம இப்போ தேடுற இது ஆரம்பிச்சிருக்குது. கீரை எங்கே இருக்குதுன்னு தெரியல. சைடில் இருக்குதுன்றாங்க. ஆனால் அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இல்லையேம்மா, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் எல்லாம் பூச்சி. சரி, இப்போ இந்த கீரைக்கு பதிலாக நம்ம வந்து முருங்கைக்கீரை இல்லை அகத்திக்கீரை எடுப்போம்மா. முருங்கைக்கீரை எடுப்போம். நேற்று கூட 2-3 பேருக்கு கொடுத்தேன். வா, அப்படி போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்து. ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு பக்கத்தில் போயிட்டு. சுதர்ஷன் விளையாடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. தலையில் பார்த்தீங்களா, சைனீஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். அந்த பாதிப்பு இவனுக்கும் வந்து அவங்க தம்பிக்கு வந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. மல்லாக்கு சுதர்ஷனுக்கு அந்த தாக்கம் வந்திருக்குது. வணக்கம், வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். வெரி குட். இன்னைக்கு தோட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லு. இன்னைக்கு தோட்டத்துல வந்து 2 பேர் கொழுந்து எடுக்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்கு தான் கொழுந்து இருக்கு. அப்ப 2 பேர் கொழுந்து எடுக்கிறாங்க. மிச்ச பேர் எல்லாம் புல்லு வெட்டுறாங்க. ஓகே. எந்த மலையில? இந்த இங்க மேல இருக்க மலையில தான் புல்லு வெட்டுறாங்க. நல்லா வெயில் அடிக்குதுல இன்னைக்கு? நல்லா வெயில் அடிக்குது இன்னைக்கு. இப்ப கீபோர்டில் இருந்து வராங்க. இன்னைக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கா? இல்லை, எஸ்டேட்டை கொஞ்சம் இது பண்ண பார்க்குறதுக்கு வர்றாங்க. என்ன நிலைமையில் இருக்கு, எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு வர்றாங்க. ஓகே. மலைக்கு வண்டியில தான் போவீங்களா தம்பி? இல்லை, சும்மா இன்னைக்கு போனேன். வண்டியை கழுவுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா, அப்போ அந்த கழுவுற மிஷின் வந்து எங்களோட மேனேஜர் கொண்டு போயிருக்காரு. சரி, அதனால கழுவேல. இவங்க 2 பேரில் யார் அண்ணன் தம்பி நீங்களே சொல்லுங்க. 2 கண்ணாடி, 2 எல்லோ டிஷர்ட்டு,
இதில் வந்து அண்ணன் யாருன்னு நீங்களே சொல்லிடுங்க. ஒன்று தாடி இல்லை. ஆமாம். வீட்டு தோட்டத்தில் மிளகாய் போட்டிருக்கிறோம், கத்திரிக்காய் போட்டிருக்கிறோம். எல்லாமே நல்லா வளருது இப்போது. இது ரெண்டும் நர்சரி வந்து மாற்றினது. இது வந்து பச்சை கத்திரிக்காய், இதெல்லாம் பச்சை கத்திரிக்காய். கத்திரிக்காய் செடிக்கெல்லாம் சாம்பல் ஏதாச்சும் போடணும், ஏன்னா இலையிலலாம் பூச்சி. இது வந்து நம்ம சாதாரண பச்சை மிளகாய் தான். இதில் பூ வேறு வந்துச்சு, சின்னதுலேயே பூ வரக்கூடாது, அதை எடுத்து போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பச்சை பட்டாணி எல்லாம் முளைக்குதுங்க பாருங்கள். இதுக்கு இப்போ வந்து பந்தல் போடணும். இங்கே பாருங்கள், ஏற்கனவே போட்டிருந்தோம்ல அந்த செடியில் காய் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி பிஞ்சாக இருந்துச்சு, இப்போது நல்லா பெருசாகவே வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் வந்திருக்குது. பெரியதா கடிச்சிருக்குது பூச்சி வேறு. இது நம்ம இதை எடுத்துடணும். இங்கே பாருங்கள் சைஸை. இது நீட்டு கத்திரிக்காய். இங்கே ஒன்று இருக்குது, அது வளைஞ்சி போச்சு, சிசர் எடுக்காமல் வந்துட்டேன். இது 2, அங்கே ஒன்று இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் எடுத்துருவோம். 3, 4, மற்றதெல்லாம் பிஞ்சாக இருக்குது, அப்புறமா எடுப்போம். மொத்தம் இங்கே பாருங்கள் 4 கத்திரிக்காய். இதுலேயும் விதை போட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேக்கெட் வச்சுருக்கோம். இதை பார்த்து இது வந்து சிகப்பு முள்ளங்கி இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த சைடு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நூக்கல் போட்டிருக்குறாங்க. இந்த இடம் வந்து கேரட் விதை போட்டிருக்குது. இதை பாருங்கள் எல்லாம் பேக்கெட் வச்சுருக்குறோம். இந்த இதில் வந்து காரமணி எல்லாமே அன்றைக்கி ஜெமியும் புஷ்பாவும் போட்டாங்க, எல்லாமே வளருது. கொஞ்சம் இலையில பூச்சி வந்துருக்குது அங்கங்கே. கடைசியாக தேடி கண்டுபிடிச்சி கீரை எங்கே இருக்குது நாங்கள் வந்துட்டோம். இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். ஆனால் அப்படி நிறைய கிடைக்கும்னு நம்ப முடியாது. சிலர்லாம் பூச்சிக்கீரையாகவும் இருக்குது. இங்கே ஒரு கீரை, இது நல்லா இருக்குது, எலசாக இருக்குது. அது பக்கத்து செடியில் இருக்கிற பூச்சி இதுங்களுக்கு வந்துடுது. இந்த இலை சுருண்டாலே அதெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் பூச்சி. அதெல்லாம் போட்டுடணும் எடுத்து, நல்லதாக தான் நம்ம சமைக்க முடியும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய இது இருக்குது. அது அந்த பக்கம் பாரு, கையிலேருந்து நழுவி எழுதுது. இங்கே பாருங்க நல்லா பெரிய பெரிய இலை. இதாங்க ஒன்று இருக்குது. தண்டு ரொம்ப இலை பட்டுன்னு உடையுது. இது முனையில் கொஞ்சம் பூச்சி, அதெல்லாம் கொஞ்சம் உடைச்சி போட்டு கொஞ்சம் சிறுத்து தான் இருக்குது, இலலாம் இல்லை. இதான் இது நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பர் கீரை. இந்த அப்பா நல்ல கீரை. இங்கே பாருங்க நல்ல கீரை, நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க கீரை போதும், நிறைய எடுத்துட்டேன். குடா சைடு முட்டை இருக்குதான்னு அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. முட்டை சில நேரத்தில் இந்த ஓரத்துலலாம் போட்டு வைக்கும், அதான் பார்க்குறேன். ஒரு கோழி முட்டை போட்டுச்சுன்னா அதே இடத்துல போய் எல்லாரும் போடுவாங்க. ஆஹா இது அங்கே இருக்குது, அங்கே போட்டு வச்சிருக்குது. கொடுங்க இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் போட்டுரும். 4
4 5 இப்போ நான் 5 முட்டை பார்த்து இறங்குங்க பார்த்து. அம்மா இது உங்களுக்கே எடுத்தேன். சரி. காலையில் எடுத்தீங்களா? இது உங்களுக்கே காலையில் எடுத்தாங்களாம். இப்போ பாருங்களேன், நம்ம தோட்டத்துலேருந்து நல்ல கீரை, ஃப்ரெஷ்ஷான கீரை, நல்ல முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, நல்ல கத்திரிக்காய், இதெல்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து இன்றைக்கி கிடைச்சது. இன்னும் கூட எடுக்கலாம், போனால் பப்பாயா எடுக்கலாம், பழங்கள்லாம் இருக்கும், பார்த்து தான் எடுக்கணும். இப்போதைக்கு இவ்வளோதான். இவர் சாப்பிட்றது தான் இது. கொண்டா பாப்பையா. போன வாரம் வீடியோவில் ஒரு பெரிய வாழைத்தார் காமிச்சிருந்தோம். அது வந்து இன்னொரு வாழை மரத்தோடு மாட்டிகிட்டு இருந்துச்சு. சரி, அது கொஞ்சம் முத்துட்டோமேன்னு வெட்டாமல் விட்டுட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பெரிய தார் அப்படியே கீழே விழுந்து கிடந்துச்சு. இது எங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா, பன்னி வந்திருக்கும். நைட்டில் இங்கெல்லாம் வந்து பன்னி வரும், காட்டு பன்னி, வைல்ட் போர்னு சொல்லுவாங்க. அது மூக்குக்கிட்ட வந்து பெரிய கொம்பு மாதிரி வச்சுருக்கோம். அதை வச்சு எல்லாத்தையும் முட்டும், மண்ணை தோண்டும், கிழங்கு ஏதாச்சும் இருந்தால் தோண்டி எடுத்து சாப்பிடும். வாழை மரங்களை பார்த்துச்சின்னா ஒரு முட்டுச்சின்னா அப்படியே மரம் கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் பப்பாளி மரங்களையும் இடிச்சு உடச்சி விட்ரும். அதனால் எவ்வளோ பெரிய தார் வீணாக போச்சு பாருங்கள். இது நல்லா முத்தி இருக்குது, பழங்கள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. சரி, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அதில் நல்லா முத்தி பழுத்திருக்கிற தாருங்களை மட்டும், அந்த சீப்பை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு நமக்கு இன்றைக்கி வேலைக்கு வந்தவங்களுக்கே கொடுத்து விட்டுட்டோம். நல்ல பழம் இது, நல்லா இனிப்பாக இருக்கும், நல்லா பெரிய பெரிய பழம். ரொம்ப நஞ்சு போயிருந்தால் அது வீணாக போயிடும். இது நல்லா இருந்துச்சு, அதனால் வெட்டி கொடுத்துட்டோம். மற்றதெல்லாம் வந்து பழுத்துச்சுன்னா அப்படியே கோழிக்கு போட்டுடலாம். நம்ம நாட்டுக்கோழிங்கெல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. அப்படியே போட்டு விட்டுட்டோன்னா வந்து மேலெலாம் வருவாங்க, அப்படியே வந்து கொத்தி நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அதுங்களுக்கும் நல்ல தீனி. இங்கே இருக்கிற வாழை மரத்துலேருந்து தான் விழுந்திருக்குது. இந்த இவ்வளோ பழம் இருக்குது. இந்த மாதிரி தான் நிறைய வீணாக போயிடும் நம்ம தோட்டத்தில். ஆசையாக வெயிட் பண்ணுவோம், ஆனால் ஏமாந்து போயிடுவோம். இன்றைக்கி வந்து கோழி குடாப்பு பக்கத்துலலாம் நல்லா க்ளீன் பண்ண சொன்னோம். எதுக்காகனா, அந்த நல்ல பாம்பை பார்த்ததுலேருந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப காடு மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாளாக மழை காலத்தில் ஆளுங்க வேலைக்கு வராமல் இருந்ததுனால இந்த இடம்லாம் ஃபுல் காடாக போச்சு. இங்கே மண் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு மூடிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் நல்லா புல்லை வெட்ட சொல்லி செடியெல்லாம் வெட்டி விட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடம் பாருங்கள், இந்த கோழி குடாப்பு பக்கத்தில் அவ்வளோ அடைச்சிட்டு இருந்தது, இப்போது க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் பயம் இல்லாமல் அந்த பக்கம் போகலாம். எல்லாத்தையும் வெட்டி போட்டு எரிச்சாச்சு, அவ்வளோதான், க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.